அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 79 வருஷங்கள் முடிஞ்சு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சு 80வது வருஷத்துல பாத்தீங்கன்னா அடி எடுத்து வைக்கிறோம். இந்த வருஷமும் இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வருஷங்களும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எந்த ஒரு டிலேமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் ஒரு புது டாக்டிக்ஸா இந்த FPV ட்ரோன்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் AI உதவியோட. இந்த AI உதவி அப்படிங்கிறது போல இருக்கிறதுக்கே இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுது. அது முழு நேரமா பாத்தீங்கன்னா முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கிச்சு அப்படின்னா கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படும். சரி, அப்படி என்ன டாக்டிக்ஸை இப்ப ரஷ்யா பயன்படுத்துறாங்க அப்படின்னா ட்ரோன் ஆம்புஷ். திடீர்னு போய் தாக்குதல் பண்றாங்க இல்லையா, அதுதான் இந்த FPV ட்ரோன்கள் பிரபலமா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பயன்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த ட்ரோன்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே உட்கார்ந்து இருக்கும். இதுல எந்தெந்த ட்ரோன்கள்லாம் ஆக்டிவா இருக்கு, எந்தெந்த ட்ரோன்கள்லாம் பேட்டரி தீர்ந்து போச்சு, இல்ல அது டீஆக்டிவேட் ஆயிருக்கா, இல்ல வெடிச்சதா, இல்ல உக்ரைனோட தான், இது ரஷ்யாவோட தான் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரோட்ல போறோம், உதாரணத்துக்கு சொல்றேன், காக்கா பறக்குது, அந்த காக்கா பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து வந்த காக்காவா இல்ல யூரோப்ல இருந்து வந்த காக்காவான்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதே போலதான். ஏன்னா ட்ரோன்கள்ன்றது அது மாதிரி மாறிடுச்சு, FPV ட்ரோன்கள் தான். ஆனா நம்ம பார்க்கும்போது எல்லாம் சீனா மேக்கு தான். அது என்ன ட்ரோனு, எங்க இருந்து எப்படி பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா குட்டி ட்ரோன்கள் தான் FPV ட்ரோன்கள். இது போல தாக்குதல் காமிகாசி ட்ரோன்கள் எல்லாம் பயன்படுத்தலாம், ஒரே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கு, பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இருதரப்புலையுமே இது போல டாக்டிக்ஸ பயன்படுத்துறாங்க. ஆனா இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா AI உதவியோட அது போல நின்றுட்டு இருக்குது இல்லையா, அப்படி நிக்கிறது பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ரோட்லயே நின்றுட்டு இருக்கும், பார்வையில தெரியும் ட்ரோன் அங்க நிக்குது என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு கார் வரும்போது தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இப்ப AI உள்ள இருக்கிறதுனால AI என்ன செய்யுது அப்படின்னா ஹை சென்சிட்டிவ் பில்ட்-இன் மைக்ரோபோனை வச்சிருக்காங்க. அதாவது மைக்ரோபோன், CCTV கேமரா எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், போன்லயே பாத்தீங்கன்னா அந்த கேமரால அது எங்கேயோ இருக்கும். ஒரு இப்ப நம்ம திருப்பூர்ல இருக்கிறோம்னு வச்சுங்க, கோயம்புத்தூர்ல கூட CCTV கேமரா வச்சிருக்கோம். இப்ப நம்ம பேசணும் அப்படின்னா அதுல ஒரு பட்டன் அமுத்தி இங்க இருந்து பேசினா அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறது நம்ம கேமரா வழியாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லைவ்ல பார்க்கும்போது. இது போல ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு, CCTV கேமரா பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். அதே போலதான் அந்த கான்செப்ட்ல இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோபோன், அந்த மைக்ரோபோன்ல போகக்கூடிய சத்தங்கள், இப்போ ஒரு ட்ரக்கு போகுதா, ஒரு 2 வீலர் போகுதா, ஒரு கார் போகுதா, ராணுவ வீரர்களோட வண்டி போகுதா அப்படிங்கறத அந்த மைக்ரோபோன் வழியா வரக்கூடிய சத்தத்தை வச்சு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சு இது உக்ரைன் தான் அப்படிங்கிறது போல ஒரு செவருக்கு தாண்டி எங்க இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வண்டி போற சத்தம் மேட்ச் ஆனோன்னு டக்குனு இந்த ஸ்பே அடிக்குது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் AI ட்ரோன்கள். முன்னாடி எல்லாம் பண்ணா ரோட்ல இருக்கும், திடீர்னு நகர்ந்துடலாம், வளைஞ்சு போயிடலாம். இதெல்லாம் எப்படின்னா ஒரு மாடி, மொட்டை மாடி, இல்ல ஒரு ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அபேண்டன், அதாவது விட்டு கைவிடப்பட்ட பில்டிங்ஸ், இதெல்லாம் போய் பண்ணா ஒளிஞ்சு உட்காந்துக்கும், அங்க ட்ரோன் இருக்குது அப்படிங்கறதே தெரியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கும். இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த ட்ரோன்கள் டக்குன்னு எந்திரிச்சு போய் அதை அடிக்கும், அதுவும் வெரிஃபை பண்ணிட்டு போய் அடிக்கும், ஓ கரெக்ட் தானா அப்படிங்கிற. இல்லைன்னா இல்ல இது வேற அப்படிங்கிற திரும்பி போய் அதே இடத்துல பதுங்கிக்கும், வேற இடத்துல போய் பதுங்கிக்கும். ஸோ இது போல பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து இது போல பதுங்கி இருந்து பாயறது, இது போல பண்ண செய்வாங்க இல்லையா, வேட்டையாடக்கூடிய நாய்கள் எல்லாம் பதுங்கி இருந்து செய்யும் அப்படிங்கிறது போலாம் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். இதுல ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா இப்ப AI அது போல வேட்டையாடக்கூடிய ட்ரோன்களா பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ AI அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா களத்துல அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உக்ரைன் பாத்தீங்கன்னா இது போல ஒரு AI தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ட்ரோனுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது போல. FPV ட்ரோன் வருது அப்படின்னா தெரிஞ்சுச்சுன்னா அந்த ட்ரோன் அந்த ஸ்ட்ரைக் டைம்ல பாத்தீங்கன்னா சடனா ரிவர்ஸ் எடுக்கும். அப்படி ரிவர்ஸ் எடுத்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா AI பண்ணா ட்ரோனை ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சுன்னா கிட்டத்துல அந்த டிஸ்டன்ஸ் செக் பண்ணோடனே சடனா ரிவர்ஸ் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது முட்டை வரக்கூடிய FPV ட்ரோனோட வேகத்தை விட இந்த கிரவுண்ட் ட்ரோன் வேகமா ரிவர்ஸ் எடுத்துருச்சுன்னா தரையில முட்டிடும். அதனால அந்த ட்ரோன் பண்ண தப்பிச்சிடும். இது போல பல ட்ரோன் ஸ்ட்ரைக்ல இருந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் பாட்டுகள் தப்பிக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்.
புது புது டெக்னாலஜி வினோதமா இந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு செய்யணும் அப்படின்னா, ஏன்னா சுதாரிச்சுக்கணும் இல்லையா? நம்ம சுதாரிச்சுக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் சுதாரிக்கிறதுக்கும் அதிகமான விஷயங்கள் இருக்கு. நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் வருதுன்னா அது ட்ரோன்றது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது நம்மள அடிச்சிடும். ஆனா இதே ஏஐ இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது ட்ரோன் தான்றது கண்டுபிடிச்சு அது இப்படித்தான் வரும்ன்றது தெரிஞ்சுட்டு நவுந்துக்கும். அது போல கான்செப்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது போல ஏஐ அப்படிங்கிறது வேற லெவல்ல பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, இன்க்ளூடிங் எஃபிவி ட்ரோன்கள் உட்பட. முன்னாடிலாம் பெரிய பெரிய ட்ரோன்கள்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க, உளவு வேலை பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் இருந்தது. இப்பெல்லாம் எஃபிவி ட்ரோன்கள் கூட குட்டி குட்டி ட்ரோன்கள் கூட வந்துருச்சு அப்படிங்கிறது வேதனையா இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும் போர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா தான் நாட்டை பாதுகாக்கணும், தான் நாட்டை வெற்றி பாதையில கொண்டு போகணும் அப்படின்னா இது போல தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டிப்பா அவசியம். ரஷ்யா தொழில்நுட்பத்துல வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அதே போல ட்ரோன்கள் அப்படிங்கிறது இந்த எஃபிவி ட்ரோன்கள், இன்டர்செப்டார் ட்ரோன்கள் அந்த வகையில பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யாவோட புது வகை ட்ரோன்கள் BM-35 அப்படிங்கிற ஜெட் பவர்டு ட்ரோன்கள். இப்ப எல்லாமே ஜெட்டு தான், இந்த இன்ஜின் ஜெட் இன்ஜின் தான். முன்னாடி மாதிரி இந்த மொப்பட்டு ஃபேன் இருக்கிற இன்ஜின்லாம் இல்லை. ட்ரோன்னாலே காத்தாடி மாதிரி சுத்திட்டு இருக்கோம் போற மாதிரி, அந்த மாதிரி இல்லை. இப்ப ஜெட் இன்ஜின் மாதிரி விமானம் இருக்குல்ல, ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, அது போல ஜெட் இன்ஜின். இந்த புது வகை BM-35 அப்படிங்கிறது 10 கிலோ எடை இருக்கக்கூடிய வெடிமருந்த 200 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இலக்கை போய் தாக்குதல் பண்ணும். இந்த ஜிரான் ட்ரோன்கள் அதெல்லாம் வந்து ரெண்டாவது, அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறது அதெல்லாம். இது போல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா களத்துல அதிகமா பயன்படுத்துவாங்க. களத்துல அப்படிங்கும் போது 200 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரேஞ்ச் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ரேஞ்ச் இதுல கணக்கு பண்றதுக்கு பதிலா நேரங்கள், எவ்வளவு நேரம் இந்த ட்ரோன் ஆபரேஷனலா இருக்கும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். 10 கிலோ வெடி மருந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா மாறிடுச்சு. அது எஃபிவி ட்ரோன்கள். இதே 10 மணி நேரம் 12 மணி நேரம் பறந்துகிட்டே இருக்கும் ஒரு பகுதியில, அது ஏஐ இருக்கு, ஸ்டெல்த் மோடு இது போல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இதுல இது வேற ட்ரோன், அது வேற, அது எஃபிவி ட்ரோன், இது வந்து BM-35. நான் உங்களுக்கு சொல்ல வரேன் உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பண்ண களத்துல ஃப்ரண்ட் லைன்ல சேதங்கள் ஏற்படுது. ஏன் இந்த BM-35 இப்ப பேசுபொருளா மாறி இருக்கு அப்படின்னா இதோட வேகம். இந்த ட்ரோன் BM-35ங்கிறது 350 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ட்ரோன், அதான் BM-35 வச்சுக்கிறாங்க. 350 கிலோமீட்டர் வேகத்துல போறதுனால நார்மலா உக்ரைன்ல இப்ப இன்டர்செப்டார் ட்ரோன்கள்னு வச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் சாகி ட்ரோன்களை தடுக்கிறதுக்கு அதுக்கு அப்படிங்கறது போல நீங்க யோசிச்சீங்கன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அது வேற கதை. ஆனா களத்துல இன்டர்செப்டார் ட்ரோன்கள் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா உயிர் சேதங்கள் தவிர்க்கப்படுது அப்படிங்கிற செய்திகள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல வீரர்கள் இருக்காங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் எங்க இருக்காங்கன்னு உக்ரைனுக்கு தெரியும், அந்த பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இது போல இன்டர்செப்டார் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆங்காங்கே நிலைநிறுத்தி வச்சிருப்பாங்க, சுத்தி வர வச்சிருப்பாங்க. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் வீரர்கள் இருப்பாங்க. இது போல விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அந்த இன்டர்செப்டார் ட்ரோன்கள் வரக்கூடிய எஃபிவி ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா வேகமா போய் அடிக்கும். இப்ப இந்த BM-35 அப்படிங்கிற இந்த ரக ட்ரோன்கள் 10 கிலோ வெடி மருந்து தான், உங்களுக்கு தெரியும். இது காமிகாசி ட்ரோன்காக பயன்படுத்துறதுதான். ஃப்ரண்ட் லைன்ல முன்களத்துல சண்டை பிடிக்கக்கூடிய வீரர்களோட இலக்குகள் மேல குறிப்பா தாக்குதல் பண்ணிருச்சுன்னா முன்னேற்றம் பின்வாங்கிறது இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இழப்புகள் அதிகப்படுத்தியும் இந்த ட்ரோன்கள் அப்படிங்கறதுதான், உயிர் சேதங்களை அதிகப்படுத்தியும். இப்போ இந்த மாதிரியான வேகமா போகக்கூடிய ட்ரோன்கள் இன்டர்செப்டார் ட்ரோன்களை விட வேகமா போகும்போது அந்த ட்ரோன்கள் அங்க டிப்ளாய் பண்ணிக்கிறது வேஸ்ட். முன்களத்துல இருக்கக்கூடிய வீரர்களோட இழப்புகள் அதிகரிக்குது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற இந்த பிரச்சனையோட களத்துல நடக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட், அந்த ஆயுதங்கள் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் பண்றாங்க, டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.